இன்றைக்கு மத்திய அரசு எதை அறிவித்தாலும் அதை எதிர்ப்பது என்கிற உங்கள் நிலைப்பாட்டிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் கிடைக்காமல் போய்விடுமோ? புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறவரை இருமொழி கொள்கையில் உறுதியாக இருந்து நவோதய பள்ளிகளை உச்ச நீதிமன்றம் வரை சென்று தடையாணை பெற்றிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நவோதய பள்ளிகள் உள்ளே நுழைவதற்கு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பதை புரட்சி தமிழக எடப்பாடியார் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக ஒரு அரசு எதிரே அக்கறை செலுத்தி கவனத்தோடு இருந்து மக்கள் நலனை முன்னிறுத்தி போராட வேண்டுமோ அதில் எல்லாம் கோட்டை விட்டுவிட்டு எதற்கெல்லாம் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கிறதோ அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியுடைய செல்வாக்கு உயர்ந்து விடுமோ என்ற அச்சத்திலும் நடுக்கத்திலும் இப்படி போகாத ஊருக்கு வழி சொல்வதை போல வெற்று விளம்பரங்களுக்காக வீண் சம்பவங்களாக மக்கள் நலனை பாதிக்கின்ற வகையில உங்களுடைய அறிக்கைகளும் தொடர் போராட்டங்களும் இருக்கிற காரணத்தினால தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறி வருகிற ஒரு நிலையிலிருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த திமுக ஸ்டாலின் அரசு உருவாக்கி விடுமோ என்கிற அச்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவை நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் அதை நீங்கள் நிறைவேற்ற இந்த திமுக அரசு மறுக்கிறது. மத்திய அரசு திட்டங்களை அறிவித்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு மறுக்கிறது. எதிர்கட்சிகள் கோரிக்கை வைத்தாலும் அதையும் நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, பாலியல் வன்கொடுமை குறித்து எடுத்து சொன்னால் அதையும் கேட்க மறுக்கிறீர்கள். இதையெல்லாம் மக்கள் குரலாகத்தான் இன்றைக்கு அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றாலும் கூட இந்த அரசு அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்குவதற்கு தயாராக இல்லை.